கிளைமேட் சூப்பராக இருக்குது. நான் வந்து மாடியில் வீடு கட்டிட்டுருக்கேன். ரெண்டு போர்ஷன் போட்டிருக்கேன். இது ஒரு வீடு, இது ஒரு வீடு. மழை லைட்டாக தூறுது. இது வெளியே ஹால், கிச்சன், இது பெட்ரூம். இது பெட்ரூமில் அட்டாச்சிங் பாத்ரூம். இந்த மாதிரி தான் அந்த சைடில் இருக்கிற போர்ஷனும் போட்டுட்டாங்க. ஆனால் ஒன்றும் இல்லைங்க, செம்ம கிளைமேட், நல்ல காற்று, நல்ல காற்று, தூரம் வர வருது. என்ன சொல்கிறது, எங்கள் ஊர் வந்து ரொம்ப பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். இங்கே வந்தோம்னாவே எவ்வளோ மனசு கவலைகள் இருந்தாலும் இந்த இடத்துல மழை வருது, உள்ள போயிடலாம். எவ்வளோ கவலைகள் மனசுக்குள்ள இருந்தாலும் இந்த இடத்துல வந்தால் மறந்து போயிடும். ஏன்னா அவ்வளோ ஒரு அமைதியான ஒரு இடம், இயற்கையான காற்று. இது சுற்றி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், இப்போ தான் தூரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு மழை. இந்த பக்கமும் நல்லா காற்று, ஃப்ளாட்டு. இதுங்க நான் அந்த பக்கம் வரேன். இது ஒரு போர்ஷன் வீடு. ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டுறேங்க. இது பேக் சைடு காம்பவுண்ட். இது கிராமத்துலாம் பார்த்தீங்கன்னா, கிராமத்தில் இது சிட்டி தான். பேக் சைடில் இடம் விட்டு இதுவே சென்னையில் இருந்துச்சுன்னா இதுவும் இல்லை, கோடிக்கணக்கில் காசு. மரம் செடிலாம் வைக்கிறதுக்கு பின்னாடி காம்பவுண்ட் விட்டுருக்கேன். இது வந்து வயலுக்கெலாம் போகும் இல்லையா, வயலுக்கு தண்ணி பாய்ச்சுவாங்க இல்லையா, அந்த காவாய். நம்ம ஊரில் காசு கொடுத்தாதாங்க பொன்னாங்கண்ணி கீரை. இங்கே பாருங்கள், அது அந்த தண்ணி ஒட்டை இருக்குது எல்லாமே பொன்னாங்கண்ணி கீரை தான். இயற்கையை நல்லா ரசிக்கும். தேங்க்யூ, நன்றி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.